காட்டுக்குள்ளே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி சண்டே, அதனால் அவங்க வேலை பார்த்துட்ருக்கதை வந்து நம்ம வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம். பாருங்கள் அவங்க என்னென்ன வேலை பார்த்துருக்காங்கன்னு காட்டுறேன். பாருங்கள், மட்டையெல்லாம் வெட்டி வச்சுட்டு ஃபுல்லாக எல்லாம் மட்டையெல்லாம் காஞ்சி போய் தொங்கிட்டு இருந்த மட்டையெல்லாம் வெட்டிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக இந்த இதில் ஃபுல்லாக வேலை முடிஞ்சிடுச்சு. இதெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் வெட்டி போட்டுட்டு இப்போ அடுத்ததுக்கு போயிருக்காங்க. இவங்க சட்டை எடுத்துகிட்டு வருவாங்களா வரமாட்டேங்களா? நான் படுத்தாவது ரெஸ்ட் எடுத்துருப்பேன். என்னையும் கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஆமாங்க, வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக வெக்கையாக இருக்குது. அதனால தான் காட்டுக்குள்ளே நல்லா குளு குளுன்னு இருக்குதுன்னு சொல்லி காட்டுக்குள்ளே வந்துட்டோம். பேசாமல் இங்கேயே வந்து கட்டில் தூக்கிட்டு வந்து போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும். காற்று, இயற்கை காற்று. பாருங்க, இந்த சைடு ரோடு இருக்கு. வெயில் பயங்கரமாக இருக்கு. அதனால குளு குளுன்னு நம்ம காற்றுக்காக குளு குளுன்னு ஏசியை தேடி வந்தாச்சு நடு காட்டுக்குள். பாருங்க எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்க. என்ன வேலை பார்க்குறீங்க? ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஏன் அப்படி சொல்றீங்க? அப்பெல்லாம் தப்பாக நினைக்காதீங்க. நானும் மட்டையை வெட்டி போட்டால் இழுத்துட்டு போய் போட்டேங்க. போய் சொல்கிறாங்க இவங்க. என் மேலே வெட்டி விட்டுறாதீங்க. பாருங்க, இதுதான் இவங்களோட டெய்லி பார்க்குற வேலை. இதுதான் நம்ம வேலை, டியூட்டி. ஆமாம், இந்த டியூட்டி உள்ள கடப்போர் எடுக்கணும், எல்லா வேலையும் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நான் வந்து வர்ற பக்கமே வெட்டுறாங்க பாருங்க. சரி, பாய் சொல்லுங்க. பாய் பாய். எப்படி ஏறி வெட்டிட்டு இருக்காங்க பாருங்க சார். இது எதுக்காக இப்படி போட்டிருக்காங்கன்னா, இனி வெயில் காலம், அதனால வந்து தூரில் இந்த மாதிரி வெட்டி போட்டால் ஈரத்தை அப்படியே எப்படி இருக்கும், அதுக்காக. வெயில் காலம் முடிஞ்சிச்சுன்னா சுத்தமாக இப்படி எடுத்து விட்டுருவாங்க. எடுத்து விட்டு எப்படி நீட்டாக எடுத்துருக்காங்க பாருங்கள். இது வெயில் காலம் வந்துச்சுன்னா தூரில் அந்த மாதிரி போட்டால் வந்து ஈரம் அப்படியே கொஞ்சம் நல்லாயிருக்கும், குழு குழுன்னு மரத்துக்கு அப்படின்னு அப்படி போடுவாங்க. சரி, இங்கே பாருங்கள், ஒரே வெட்டில் வெட்டுறாங்களா பாருங்கள். எப்படிதான் இப்படி வெட்டுறாங்கன்னு தெரியலங்க.
நம்மளாம் 10 வெட்டு வெட்டினா கூட வெட்ட மாட்டேங்குது அருவா. அருவா வெட்ட மாட்டேங்குதா இல்லை நம்மளுக்கு வெட்ட தெரியலையான்னு தெரியல. நம்ம அருவாலாம் பயணம் வெட்டுமோப்பா. ஒரே வீட்டில் புண்டா போயிடும். பாருங்க கொடிக்காய் மரம். காய் காய்ச்சிருக்கு. எப்படி தொங்குது பாருங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் கொடிக்காய் பழம் பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. முள்ளுங்க வீடியோ எடுத்துகிட்டே பறிக்க முடியல. இங்கே பாருங்கள் பழம், கொடிக்காய் பழம் இந்த மேலே. அதெல்லாம் நம்மளுக்கு எட்டாதுங்க. முருங்கை இலையே இல்லை, ஆனால் முருங்கை காய் மட்டும் இருக்கு. முருங்கை கீரை மட்டும் காணோம். பாருங்க அங்கே தண்ணி எடுத்து விட்டால் இங்கே வந்துடும். எப்படி இருக்கு பாருங்க. வாய்க்காலில் தண்ணி எவ்வளோ அழகாக ஓடுது பாருங்க. இதுதாங்க நம்ம வேலை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே வந்து வந்தாச்சுங்க. வந்துட்டு பாருங்கள் வீட்டுக்கு வெளியே மரத்து நிழல்ல உட்காந்தாச்சு. மரத்து நிழல்ல கட்டில் போட்டு உட்காந்தாச்சு. ஆனால் வெயிலுங்க, அதனால இங்கே உட்காந்தாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி மரத்து நிழல்ல இருக்க பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.